Welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசால் வடை. வெறும் மசால் வடை இல்லைங்க, சிக்கன் மசால் வடை. இது எப்படி செய்யறதுன்றத உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் இதனுடைய ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மசால் வடை செய்யறதுக்கு 1 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம அதை ஊற வச்சிடலாம். குக்கரில் 300 கிராம் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்புள்ள துண்டுகளாகவும் எடுத்துக்கலாம். எப்படினாலும் நம்ம பிச்சு தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றி அது வேகிற வரைக்கும் வச்சா போதும். ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை திறந்தால் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை நம்ம ஆற விட்டுடலாம். சிக்கன் நல்லா ஆறின உடனே அதை இந்த மாதிரி, ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால இப்படி முழுசாக போட்டோன்னா அது சரியாக அரைப்படாது. அதனால் நீங்கள் சிக்கன் துண்டுகளை பிச்சு எடுத்துக்கோங்க. எலும்பு இருந்தால் தனியாக எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பில் ஒரு கையளவு மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த கடலைப்பருப்பு கூடவே நம்ம பிச்சு வச்சுருந்த சிக்கனை அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, சிக்கனில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம எப்போவுமே மசால் வடைக்கு அரைப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி முழுசாக கடலைப்பருப்பு இப்படி போடும்போது தான் நம்ம சாப்பிடும் போது அந்த கடலைப்பருப்பு நல்லா நர நல்லா முறுமுறுன்னு இருக்கும் நம்மளுக்கு வடை சாப்பிடும்போது. அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு வடை தட்டி போடுற மாதிரி நம்ம தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். இந்த மாதிரி நல்லா அழகாக தட்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை வச்சு கூட ஈஸியாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வடையை ஒன்றா தட்டி போடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஸ்டவ்வை. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் கரிஞ்சிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடையாக தட்டி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பெரட்டி போடுங்க. வடை ரொம்ப தடியாக தட்டாதீங்க, மெலிசாக தட்டினீங்கன்னா தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு, பெரட்டி போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எல்லா வடையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வாவ், கரெக்டாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. என்ன வியூவர்ஸ், சிக்கன் மசால் வடை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? இது ரொம்ப க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.